அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த காலை பொழுதை காண்பதற்கு தயவு கொடுத்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை நித்திரையின்றி எழுப்பி இந்த வருடத்தின் 2வது நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அழைத்த தயவிற்காக ஸ்துதிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பலத்த கிருபையும் உம்முடைய காருண்யமும் எங்களோடு தங்கி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்த கிருபை செய்யட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து, கர்த்தர் நம்மை இன்னும் ஊக்கத்தோடு அவருடைய சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை பலப்படுத்துகிற தயவிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் தெய்வீக வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின் சத்தியங்கள் நம்மை எப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். 90வது சங்கீதம் இந்த ஆண்டின் நன்மைக்கு பிரதிபலனாக வரக்கூடிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்மை எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அங்கு 90வது சங்கீதம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும். ஒருவேளை ஆண்டவரே, இந்த 2024வது ஆண்டிலே நாங்கள் பல துன்பங்களை சந்தித்திருக்கலாம். பல துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து சென்றிருக்கலாம். அவைகள் எல்லாவற்றிற்கும் சரியாக எங்களுடைய நாட்கள் அந்த துன்பத்தை எப்படி கழித்ததோ அந்த இணையாக, அதற்கு இணையாக இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களை எங்கள் ஜீவிதத்தில் நாங்கள் சந்திப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32, 33வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையினால் நமக்கு இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவது இல்லை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமக்கு இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்களை காப்பாற்றுகிறதற்குத்தான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், வேறு எதற்கும் நான் உங்களோடு கூட இல்லை என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்தவித தீங்கு உனக்கு விரோதமாக வருமென்றாலும் அந்த தீங்கு நிமித்தம் நீ வருத்தப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். எரேமியா 30:11 வாசிப்போம் என்றால், உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் நான் மட்டாய் உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். தவறுகள் நமக்கு விரோதமாக நடக்கும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள பலன் இல்லாமல் துடிக்கிறோம், சஞ்சலப்படுகிறோம். நாம் நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும்போது, அந்த நன்மைகளை செய்வதற்கு நாம் ஆயத்தப்படும் போது நமக்கு துன்மார்க்கர்கள் நம்மை விரோதிக்கிற அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையில் திணிப்பார்கள். அவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னை நான் காப்பாற்றுவதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை மீட்டுக் கொள்வதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 15வது அதிகாரம் 20-21 இப்படி சொல்லுகிறது. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலத்தவரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு விரோதமாக செய்கிற சகல செய்கைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்ட தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருக்குள் பலப்படுகிற ஒவ்வொரு அனுபவமும் நம்மை தேவனுக்குள் நிலைநிற்க செய்யும். நாம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், இக்கட்டுகள் இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நம்மை காப்பவர், நம்மை மீட்டுக் கொள்ளக்கூடிய தேவன் நமக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொல்லுகிறார். உனக்கு வரும் பொல்லாப்பு, மனக்லேசங்கள், துன்மார்க்கமான செயல்கள் எதை குறித்தும் நீ கவலைப்பட வேண்டாம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஏசாயா 54:17 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கலக்கமுற்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? கவலை வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன். மத்தேயு 28:20 வாசிக்கிறோம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவா 1:5 நான் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவர் நன்கு அறிவார். அவர் அறிந்து நம்மை விலகி செல்ல மாட்டார். நாம் எதை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பலத்தின் வல்லமையை நமக்கு ஆண்டவர் மீட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 90வது சங்கீதத்தை வாசிப்போம் என்றால் அங்கு 12வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீரோ உமது அடியார்களுக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களைகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை,
நாம் தேவ சமூகத்தில் எதை கேட்க வேண்டும் என்றால், இனி வரக்கூடிய நாட்களை நாம் எப்படி நாம் அந்த நாட்களை நாம் கடக்க வேண்டும், அந்த நாட்களை கடப்பதற்கு நாம் தேவ சமூகத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுகாரும் நம்முடைய நாட்கள் தேவனுடைய கோபத்திற்குள் கடந்து சென்றது என்று நாம் உணர்ந்தால், அந்த உணர்வுகளில் மீண்டும் நாம் சஞ்சலப்படாமல் தேவ ஞானத்தை, நம்முடைய நாட்களை கடத்துவதற்கான ஞானத்தை, அறிவை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். 90வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக, எங்கள் அந்தரங்க பாவங்களையும் உம்முடைய சமூகத்தில் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்களுடைய வருஷங்கள் கழித்து போட்டோம். 90வது சங்கீதம் 7, 8, 9 வசனங்களிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தவறுகள் செய்திருந்தாலும், பாவங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும், அவைகளை எல்லாம் அறிந்து நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, ஒருவேளை அதற்கு தண்டனை கூட சில நேரங்களில் நாம் பெற்றிருக்கலாம். ஆனாலும் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பாவ வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கடந்து சென்று, இனிமேலும் பாவம் செய்ய முடியாத அனுபவம் உள்ள பிள்ளைகளின் கூட்டத்தில் நாங்கள் சேர வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கப் போகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் என்னை விட்டு சோரம் போகாதிருங்கள். இந்த புதிய ஆண்டிற்குள் தேவ வார்த்தைகளை கேட்பதற்கு உங்களை நான் அழைத்திருக்கிறேன். இந்த அழைப்புக்கு நீங்கள் ஏற்று என்னுடைய சமூகத்தில் வந்து கூடும்போது அதற்கேற்ற பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலையின் தியானத்திலே நாம் கலங்குகிற அனுபவத்தோடு கடந்து வந்திருந்தால், இருதயம் கடினப்பட்டிருந்தால், பிறருடைய துக்கங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கும்போது நாம் கலக்கப்படுகிறோம் என்று நினைத்தால், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், எங்களை அழைத்த தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்களுடைய எல்லா துக்கங்களுக்கும் எங்களை சரியாக சந்தோஷத்திலே எங்களை வழிநடத்தி தாரும் என்று நாம் ஜெபிக்கப் போகிறோம். யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாக எங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் என்று 90வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மன சூழ்நிலையை அறிந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாரங்களையும் இந்த புதிய ஆண்டிலே நீர் முற்றிலும் நீக்கி உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொன்னீரே. உன்னை நான் திக்கற்றவனாக விடேன் என்று சொன்னீரே. உனக்குள் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று சொன்னீரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் உன்னை நான் காப்பேன் என்று சொன்னீரே. உனக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை நான் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்னீரே. என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொன்னீரே. அன்புள்ள ஆண்டவரே,
இந்த சூழ்நிலையிலே நாங்கள் கர்த்தருக்குள் எந்த அளவு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த பலத்தை இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு நீர் தாரும். எங்களுக்கு செவிகொடும். துக்கம் என்ற சொல் எங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எங்கள் செய்கைகளின் நிமித்தமோ மற்றவர்களுடைய செய்கைகளின் நிமித்தமோ எங்கள் மீது சுமராதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்று புது பாண்டங்களாக எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, வார்த்தைகளை கேட்ட உங்கள் இருதயம் நிச்சயமாக சமாதானம் நேர்ந்ததாக காணப்படும். அந்த நம்பிக்கையிலே நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள் அல்லது அனுப்புங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.